ஒன்றும் பண்ண முடியாது. நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில் மீனை பிடிக்கணும்னு நினைக்கிற, ஒன்றுமே கிடைக்காது. அடி சேரு கூட கிடைக்காது. ஜலிச்சு எடுத்துருவோம், நாங்கள் ஜலிச்சு எடுத்துருவோம். திருடாதே வாக்கை, திருடாதே திருடாதே வாக்கை, திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐயாரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. நாம தான் ராஜா தீராஜா. கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் நின்றுக்கிட்டு திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக், செத்து போந்து போதா லபக், பிடிச்சி பிடிச்சி இழுத்து வைக்கணும். நான் இப்படி தான் பேசுவேன். எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது. இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு. நான் இப்படி தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னார், ஒடியாந்தார் பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு. இப்போதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டால் 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனால் எலெக்ஷன் அப்போ கரெக்டாக ஓட்டு போட்டு என்னை பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்கே போய் சொல்கிறது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா? சொல்லுங்க. இந்த 75 வருஷம் பவள விழா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழினம், மக்களினம், சமுதாயம், தமிழ் மொழி, ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே. எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லின்னு வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனால் பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம். அந்த உடன்பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டுது? அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. நான் இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ? அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே. இல்லை அப்பா, அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கேளுங்கப்பா. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஏன்பா வர போகிறாரு? நீங்கள் எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்கள் அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலைன்னு தான் கேட்குறாரு. உங்களை தப்பாக ஒன்றும் கேட்கல, ஏன் செய்யலை, ஏன் செய்யுங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பாதுன்னு போயின்னே இருப்போம். செய்யா தொட்டு கேட்குறாரு. அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல? புரிஞ்சு தானே ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், என்ன வேணா குழப்பட்டோம். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்படா மாற்றி போடுவோம், எப்படா போய் விடியும், உசுன்னு மூச்சு விடுவோம், சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துனுக்குது. எங்கள் அம்மா, பெரியம்மா, ஆயா, தாத்தா, பாட்டி எல்லாம் காத்துனுக்குது. அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காத்துன்னு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இது யார் படை? இது யார் படை? இது யார் படை? தளபதியாரின் படை. இதை வந்து எந்த கொம்பனாலையும் சும்மா அப்படி கூட தள்ள முடியாது. ஆட்ட வேணாம், அசைக்க வேணாம், சும்மா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது. அப்படியே வந்து நிற்போம், கும்பல் கும்பலாக நிற்போம். கும்பல் கும்பலாக நின்று உங்களை கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம். கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிடுவோம். அதுதான் உண்மை. இப்போ தான் சூரகம் சம்மாரம் முடிஞ்சிச்சு. அடுத்து எனக்கு ஒரு கீதையில் ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் வருது. அண்ணன் அடிமதி கொடுத்தா சொல்லிடுறேன். நல்ல விஷயம் தானே.
परित्राणाय साधूनां विनाशाय सदुष्कृतां धर्म संस्थापनाय संभवामि युगे युगे. இது என்ன கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி விரித்தாடுகின்றதோ அங்கே யுகமிகமாக அந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க, அதர்மத்தை அழிக்க, நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன். இப்போ அதான் நடந்துனுக்குது. இந்த காலத்து கிருஷ்ண பரமாத்மா என் தளபதி தான், என் தளபதி தான். அதுதான். அதனால் மக்களே விழிப்பாக இருங்க. இந்த எஸ்ஆர் பற்றியா கவலையே படாதீங்கம்மா. விழிப்பாக இருங்க. செத்து பந்தெல்லாம் பிடிச்சி இழுங்க, காலி பந்தெல்லாம் பிடிச்சி ஒரு அமுக்குங்க. ஓட்டு நம்ம பிஎல்ஓ இருக்காங்கல்ல, நம்ம பகுதியிலே போட்டுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் விழிப்பாக இருங்க. தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். நைட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய். நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா? இதுதான் முக்கியமான டியூட்டி. தளபதியை செஞ்சார்ஜு கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி. இதில் விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும். ஒரு திருட்டு ஓட்டு, செத்து போன ஓட்டெல்லாம் ஊழலன்ற ரெக்கார்டை நாம் ஏற்படுத்தணும். ரெண்டாவது, சில பகுதிகள்லன்னா பிஎல்ஓக்கு தாவேக்கனர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்றும் ஹெல்ப்பு கிடையாது. நான் கூட போனேன், வீடு கூட போய் கதவு தட்டினேன். இந்த மாதிரி ரீடிங் எடுக்கிற மாதிரி கதவு தட்டினேம்மா. தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க, போய் ஓட்டு செக் பண்ணிங்க. நீங்கள் யார்? நீங்கள் போங்க. என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுககாரு. அவர் பொதுமக்களாக இருந்தால் நான் விட்டுருப்பேன். அவரே திமுககாரு. நான் என்ன போய் சொல்கிறது? நீ முதல்ல போனேன். நீ முதல்ல போ, நான் போகிறேன். என் மூஞ்சி பார்த்தா தெரியும் விவசாயப்படி. உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா? என் மூஞ்சி தெரியும் விவசாயப்படி தேவைக்குன்னு. உன் மூஞ்சி தெரியாது. என்னது மக்களுடைய இது? நான் ஃபேஸ் வேல்யூ தான். அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர், தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி, தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி. அதனால நம்ம எந்த கவலையும் பட வேணாம். வெற்றி நமது, நாளை நமது. தளபதி தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த இந்தியாவில் 96 கோடிக்கு மேலே இருக்கிற வாக்காளர்களை கொண்ட ஒரு நாடு. நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு எலக்டோரல் சிஸ்டத்தை கொண்டவங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய மாநிலத்தோடைய எலக்டோரல் சிஸ்டத்தை ஒரு மாசத்துல இந்த எஸ்ஐஆரை கொண்டு முடிச்சிருவாங்க. இந்த எஸ்ஐஆர்னு போகிற வழியெல்லாம் எல்லா இடத்துலையும் எதாவது பேச்சு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார், மோடி சார் நிறைய சார் தமிழ்நாட்டில் எங்க தளபதி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணவரு. இந்த சார் வந்தாலும் சரி, எந்த சார் வந்தாலும் சரி, எல்லா சாருக்கும் ஒரே பதில் தான். 2026 தொடங்கி நிரந்தர முதலமைச்சர் எங்கள் தளபதி அவர்கள். என்ன ஒரு மைண்ட் செட்ல இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு இன்னுமே சுத்தமா தெரியல. இந்த 2025க்கு அப்புறம் வந்த வாக்காளர்கள் எல்லாரும், அந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க எல்லாரும் அவங்களோட பேரண்ட்ஸையோ உறவினர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க. நானும் கொடுப்பேன், எங்கள் அம்மாவும் கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவது ஒரு அட்ரஸில் இருக்கும், எந்த ஒரு அட்ரஸில் இருக்கும், எந்த ஒரு ரிஜெக்ட் ஆகும், எங்கள் அம்மாவது ரிஜெக்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த டே தமிழக மக்களுக்கு அவங்க சொல்ல போகிறது உன் ஓட்டு கோயிண்டா. இதுதான் பிஜேபி அவர்கள், பிஜேபியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க போகிற நீதியா? இல்லை ஏக் பிளேட் பானிபுரி ஆவோ பையா அப்படின்ற மாதிரி வட மாநிலத்தவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு தமிழ்நாட்டில் பாஜக கால் விடணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. இங்க ஆல்ரெடி ஆண்டுட்டு இருக்காங்களே தளபதி அவர்களை பார்த்து இருக்கிற பயத்தில் தான் மாநிலத்தில் அவங்களால எந்த தளபதியை எதிர்க்க முடியல அப்படின்ற பயத்துல தான் ஒன்றிய ஆட்சி மூலமா நம்மளை ஏவி விட்டுருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து போராடுவோம். ஏன்னா நிறைய பிரச்சனை பண்ணிட்டோம், ஒரு துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வந்திருக்கோம். நம்ம என்னெல்லாமோ பிரச்சனை பண்ணோம், எவ்வளோலாம் தில்லுமுள்ளு பண்ணோம், படிப்படியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம். இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த நீதியை தட்டி கேட்டு திரும்பவும் தமிழக மக்களுக்காக நின்று போராடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஒரு மாவட்டத்தில் அல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடி கொண்டிருக்கிறது. வெறும் கட்சியாக இல்ல, மக்களாக, தளபதியின் உறவாக, தங்கையாக, அண்ணனாக, தம்பியாக, அம்மாவாக,
அதனால முடிஞ்ச மட்டும் எஸ்ஐஆரை எளிமையாக்குங்க. இல்லை எளிமையாக்க முடியலையா, பழைய எஸ்ஆர்ஆர் அந்த முறையை 2024 கடைபிடிக்கப்பட்ட அதே முறைமையை கொண்டு வாங்க. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடைசி தமிழனுடைய ஓட்டு கிடைக்கும் வரை போராடுவோம். ஏனென்றால் நாங்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூண்கள். தளபதி மட்டுமில்ல, தளபதியினுடைய தொண்டன் வரைக்கும் அதே தான் இருக்கும். அதனால முடிஞ்ச மட்டும் எங்களுடைய ஓட்டுகளையும் எங்களுடைய வாக்குரிமைகளையும் வாழ்வுரிமைகளாக நாங்கள் கேட்கிறோம், அதை கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த முறைமைகளை ரொம்ப சிம்பிளாக்குங்க. ஆன்லைன் ப்ராசஸ் ஆகட்டும், ஆஃப்லைன் ப்ராசஸ் ஆகட்டும். பிஎல்ஓக்களை காணோம், எங்க இருக்காங்கன்னு தெரியல. திமுகவுடைய நிர்வாகிகள் வீட்டில் இருக்காங்களா, இல்லை ஸ்கூல்ல இருக்காங்களா, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் நீங்க போடுறீங்க. அவங்களுக்கும் வந்து அந்த பிரைவேட் வேலையும் கவர்மெண்ட் வேலையும் இருக்கும். இந்த ப்ராசஸையும் பார்க்கணும்னா கண்டிப்பா ஒரு மாசம் பத்தாது. நீங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் அது நடக்காதுன்றத மிக திட்டவட்டமா சொல்லிக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உடல் மண்ணுக்கு உயிர் தளபதி அவர்களுக்கு நன்றி. வணக்கம்.